வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எந்த ஷா வந்தாலும் எத்தனை திட்டம் தீட்டினாலும் தங்களின் கருப்பு சிவப்பு படை பாடம் புகட்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. பிரதமர் மோடி பாதி நாட்களை வெளிநாட்டில்தான் செலவிடுகிறார். பிரியங்கா காந்தி விமர்சனம். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும். அதிமுக பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. 332.46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள நவீன நெல் சேமிப்பு வளாகம் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் 23ஆம் தேதி வரை கடும் குளிர் நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். எந்த ஷா வந்தாலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தங்களின் கருப்பு சிவப்பு படை தக்க பாடம் புகட்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தீவிரமாக தயாராகி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பிரச்சாரத்தை திமுக சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி முதற்கட்டமாக 68,463 வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு உதவிட திமுக வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் 2ஆம் கட்ட பரப்புரையை சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், எந்த ஷா வந்தாலும் எத்தனை திட்டம் போட்டாலும் டெல்லி பாதுஷா என்ற நினைப்போடு தமிழ்நாட்டிற்கு வர முடியாது என குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தங்களின் கருப்பு சிவப்பு படை தக்க பாடம் புகட்டும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு என்றைக்குமே ஆணவம் பிடித்த டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். பிரதமர் மோடி தனது வேலை நாட்களில் பாதியை வெளிநாட்டில்தான் செலவிடுகிறார் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு பாஜகவினர் அவரை விமர்சித்து வரும் நிலையில் பிரியங்கா காந்தி அதற்கு பதிலடி கொடுத்துள்ளார். இந்திய காங்கிரசின் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவும் வெளிநாட்டில் உள்ள இந்தியர்களை சந்திக்கும் பொருட்டும் வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதி ஜெர்மனிக்கு ராகுல் காந்தி பயணம் மேற்கொள்ள உள்ளார். குளிர்கால கூட்டத்தொடருக்கு மத்தியில் ராகுல் காந்தி ஜெர்மனிக்கு பயணம் மேற்கொள்வதாக அவரை பாஜகவினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி இதற்கு பதிலளிக்கையில், பிரதமர் மோடி தனது வேலை நாட்களில் பாதியை வெளிநாட்டில்தான் செலவிடுவதாக பதிலடி கொடுத்த அவர், எதிர்க்கட்சி தலைவரின் வெளிநாட்டு பயணங்களை மட்டுமே ஏன் கேள்வி கேட்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதால் துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை வழி நடத்துவார் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு பொதுக்குழு முழு மனதுடன் ஒப்புதல் அளித்தல், அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே என்பன உள்ளிட்ட மொத்தம் 16 தீர்மானங்கள் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டன. பொதுக்குழுவில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும் என சூளுரைத்தார். நிச்சயமாக 100% வெற்றி பெறுவோம். மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலரும். இது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. மரியாதைக்குரிய சகோதரர் சி.வி. சண்முகம் குறிப்பிட்டார், நாமும் தேர்தல் வகுப்பாளை வைத்திருக்கிறோம். நம்முடைய கணக்கு நமக்கு தெரியும். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துவக்கி வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். அதன்படி நாமக்கல், நீலகிரி, திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்டங்களில் 13.97 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மொத்தம் 7000 மெகா டன் கொள்ளளவில் கட்டப்பட்டுள்ள
செயல்முறை கிடங்கு வளாகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அதேபோல் தஞ்சாவூர், நாகை, கடலூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் 332.46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மேற்கூரை அமைப்புடன் கூடிய 10 நவீன நெல் சேமிப்பு வளாகங்கள் கட்டும் பணிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையில் தேர்வான 476 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். மேலும் 376 நில அளவர்கள், 100 வரைவாளர் பணியிடங்களில் தேர்வானோருக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். தமிழகத்தில் 23ஆம் தேதி வரை கடும் குளிர் நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக உள்பகுதிகளில் அதிகாலை ஓரிரு இடங்களிலும் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு இன்று செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. டிசம்பர் 15ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் கோதுமை வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கடற்கரை சாலையில் ராஜாத்தி நகர் பகுதியில் சுமார் 50 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 2 அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அம்மாநிலத்தின் முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து காரைக்கால் காமராஜர் சாலை, தலத்தெரு, கீழகாசாக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உட்புற சாலைகள் அமைப்பதற்கான சுமார் 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தொடர்ந்து புதுச்சேரி அரசு மக்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ளது எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து ரேஷன் கடைகளில் அரிசி வழங்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், வரும் 15ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் 2 கிலோ கோதுமை வழங்கப்படும் எனவும் அறிவித்தார். பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள கார்னிவல் திருவிழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் திருமுருகன் தலைமையில் நடைபெற்றது. விழாவின் முக்கிய அம்சங்களில் ஒன்றான மலர் கண்காட்சி, விளையாட்டு போட்டி, படகு போட்டி, பாரம்பரியமிக்க ரேக்லா பந்தயம், நாய்கள் கண்காட்சி, மணல் சிற்பங்கள் உருவாக்கும், அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளை பங்கேற்க செய்யும் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சிகள், மேஜிக் ஷோக்கள் நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றம் முன்பாக இ-ஃபைலிங் முறையை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமீபத்தில் திருத்தப்பட்ட பாரதிய நியாய சங்கீடா சட்ட திருத்தத்தில் குற்ற வழக்குகளில் வர முடியாத நபர்கள் முதல் நாளிலேயே ஆன்லைனில் தகவல் பதிவு செய்தும், பதிவு செய்த மனுவை நீதிமன்ற நீதிபதியிடம் மனுவை சமர்ப்பிக்க வேண்டும் என புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதால் அதனை ரத்து செய்ய கோரி வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக பிரதம மந்திரி கிராம சாலை 25வது ஆண்டு விழாவையொட்டி 150க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளிலிருந்து கலந்து கொண்ட மாணவர்களிடம் சாலை விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் எடுத்துரைத்தார்.
புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே ஐக்கிய விவசாயிகள் முன்னணி ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அறிவிப்புகள் குறித்த துண்டு பேப்பரை எரிக்க முற்பட்ட நிர்வாகிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் மொத்தம் 359 மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகராட்சி 5வது மண்டல குழு தலைவர் இந்திரன், மாமன்ற உறுப்பினர் சசிகலா கார்த்திக், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், கழக நிர்வாகிகள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் 2.96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை அமைச்சர்கள் கே.என். நேரு, மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் ராஜகுமார், நிவேதா முருகன், பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் குத்தாலத்தில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் கோசி மணியின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் வணிகர்கள் சங்க பேரமைப்பின் கூட்டமானது மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் மண்டல தலைவர் ஞானவேல், நிர்வாகிகள் அருண், அசோக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விக்ரமராஜா, அந்நிய குளிர்பானங்கள் விற்பதை நிறுத்துவது குறித்து முக்கிய முடிவை பொதுக்குழுவில் எடுக்க இருப்பதாக தெரிவித்தார். மேலும் ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைத்ததால் வணிகர்கள் வியாபாரம் அதிகம் நடந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நீங்க பாத்தீங்கன்னா 18 உள்ளது 12 குறைஞ்சிருக்கு, 6% குறைஞ்சிருக்கு. 18 உள்ளது 5% குறைஞ்சிருக்கு, 13% குறைஞ்சிருக்கு. அதுபோல் நிலைப்பாடுகள் குறைஞ்சிருக்கு. ஆனால் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் கொடுத்த கோரிக்கை என்பது பல்வேறு சட்ட பிரச்சனைகள், சாமானிய வணிகர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் சட்டங்களை எளிமைப்படுத்த வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வலியுறுத்துவோம். சாதாரண வியாபாரிகளும் ஜிஎஸ்டி உள்ளே நுழைகின்ற பொழுது அச்சம் இல்லாமல், பயம் இல்லாமல் வியாபாரம் செய்து கணக்குகளை காட்டப்பட வேண்டும். அரசு துறை அதிகாரிகள் சாமானிய வியாபாரிகளிடத்தில் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தாமல் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி திருப்பூர் மாநகராட்சி தூய்மை வாகன ஓட்டுநர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கூலியை வழங்க கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் தூய்மை வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் நிர்ணயிக்கப்பட்ட நாள் கூலியான 666 ரூபாயை வழங்க வேண்டும், சம்பள தொகையை காலம் தாழ்த்தாமல் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதன் காரணமாக மாநகர பகுதிகளில் தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் மக்கள் கொடுக்கும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவது மட்டுமில்லாமல் மக்களை அலைக்கழிக்க வைக்கும் கோவில்பட்டி தாசில்தார் பாலசுப்பிரமணியனை கண்டித்தும் மூவேந்தர் மருத முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த அமைப்பின் நிறுவன தலைவர் அன்புராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு சமூக நல அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு தாசில்தாரை பணியிட மாற்றம் செய்ய வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பாஜக நிர்வாகியும் நடிகையுமான கஸ்தூரி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதியரசர் சுவாமிநாதனுக்கு எதிராக சோசியல் மீடியா மூலம் மிரட்டல் விடுத்து வருவதால் அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஒன்றிய அரசு இசட் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து தமிழகத்தில் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசிதான் அனைவரும் அரசியல் செய்யும் சூழல் உள்ளதாக கஸ்தூரி தெரிவித்தார். ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கும் முக்கியமா அவருடைய குடும்பத்துக்கும் உடனடியாக ஜெட் பாதுகாப்பு தர வேண்டும். அவர்களுடைய குடும்பத்துக்கு மிகுந்த சீரிய கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்ய வேண்டும். மாநில அரசு கேட்கறதை விட மத்திய அரசு நேரடியா இதுக்கு கேட்கறதுக்கு காரணம் அச்சுறுத்தல் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தெரியலங்க. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பா இமீடியட்டா they have to give security, Z or Z plus category security to the family and person of Justice G.R. Swaminathan. ஆனா விஜய் அவர்கள் எம்ஜிஆரோட தன்னை ஒப்பிட்டுக்கிறது எல்லாருமே எம்ஜிஆரை பத்தி பேசிதான் தமிழகத்துல அரசியல் பண்ணுவாங்க. அவர் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணும்போது நாம ஒரு நினைவூட்டல கொடுக்க வேண்டி இருக்குது. தங்கம் விலையை போல் வெள்ளியின் விலையும் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர்.
நேற்று குறைந்து காணப்பட்ட தங்கம் விலை இன்று சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 30 ரூபாய் அதிகரித்து 12,030 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 96,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் வெள்ளியின் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. அதன்படி வெள்ளியின் விலை கிராமிற்கு 8 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 207 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,07,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கம் விலையை போல் வெள்ளியின் விலையும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர். இந்தியாவில் அனைவரும் ஹிந்தி பேசுவதில்லை என இந்தியாவின் மொழி கலாச்சாரம் குறித்து ரஷ்ய அதிபர் புதின் பாராட்டு தெரிவித்துள்ளார். சுமார் 4 ஆண்டுகளுக்கு பின் 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வந்திருந்தார். டெல்லியில் நடைபெற்ற இந்தியா ரஷ்யா 23வது உச்சி மாநாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடியும் அதிபர் புதினும் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். இதனைத் தொடர்ந்து உக்ரைன் போர் நிறுத்த பிரச்சினை குறித்து ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி பேசியிருந்தார். இந்நிலையில் இந்தியாவின் மொழி கலாச்சாரம் குறித்து பேசியுள்ள அதிபர் புதின், சுமார் 150 கோடி மக்கள் வசிக்கும் நாட்டில் 50 முதல் 60 கோடி மக்களை தவிர பிறர் வெவ்வேறு மொழிகளை பேசுவதாகவும் இந்தியாவின் கலாச்சாரம் பாராட்டிற்கு உரியது எனவும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எந்த ஷா வந்தாலும் எத்தனை திட்டம் தீட்டினாலும் தங்களின் கருப்பு சிவப்பு படை பாடம் புகட்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. பிரதமர் மோடி பாதி நாட்களை வெளிநாட்டில்தான் செலவிடுகிறார். பிரியங்கா காந்தி விமர்சனம். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும். அதிமுக பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. 332.46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள நவீன நெல் சேமிப்பு வளாகம் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் 23ஆம் தேதி வரை கடும் குளிர் நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.